அண்ணே. சந்தியா வீட்டுக்கு போயிட்டலாமா? அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் அப்பவே வீட்டுக்கு வந்துட்டேன்னு. இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அத்தைய சமாதானப்படுத்திட்டாரு. அண்ணா, சுஜாதா மேடம்க்கு என்னாச்சு? நீ போய் சந்தான மாமாவை பார்த்துட்டியா? இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போகவே முடியல. இன்னும் கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் தான் இருக்கேன். இப்போ தான் சுஜாதா மேடத்தை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு போயிருக்காங்க. பெயிலுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கலம்மா. கடைசியில் அவங்களால தம்பி கல்யாணத்துக்கு போக முடியாமலே போயிடுச்சேன்னு. பாவம்ல அவங்க. இப்போ அதை விட அங்கே கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சிச்சுவேஷனில் சுஜாதா மேடம் அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதானே சுஜாதா மேடம், அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் சந்தானத்தையும் பிருந்தாவையும் பார்த்துட்டு தான் சாப்பிடணும். ஐயோ அண்ணன், இப்ப என்ன டைம் தெரியுமா? மணி 10:30 ஆக போகுது. இந்த நேரத்துக்கு மேலலாம் ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் பாஸ் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. அங்க மாமா நல்லாதான் இருக்காரு. ஏதாவது பிரச்சனைனா பிருந்தாக்கா ஃபோன் பண்ணிருப்பால. முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போனேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி காலையிலேயே சீக்கிரமா போய் பார்த்துடுறேன். அந்த பண விஷயம் நந்துக்கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேனே. சரிம்மா, இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன்னு சொல்லு. தேங்க்ஸ் சந்தியா, நீ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. சரி, நீ படுத்துவங்க. குட் நைட். குட் நைட்ண்ணே.